நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு நல்ல ரெசிபி தான் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். ஆனால் வந்து நான் எடுத்தது வந்து சம்பா கோதுமை தான் எடுத்தேன். பசங்க வந்து சம்பா கோதுமையை பார்த்த உடனே ஐயோ வேண்டாம் அப்படி நைட்டுக்கு வந்து உப்புமா வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து உப்புமாவை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கும்போதே இன்றைக்கி எல்லோ பட்டாணி வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையே வந்து கிரேவியாக வச்சு சப்பாத்திக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த எல்லோ பட்டாணியில் வந்து கிரேவி செய்கிறதுக்கு நான் குக்கரில் தான் நான் இது ஃபுல்லுமே வந்து சீக்கிரமாக வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து செய்திடலாம். இது வந்து ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் வந்து சூடானதுமே 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டு பொரிய விட்டுருக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுமே வந்து ஊற வச்ச எல்லோ பட்டாணியை இது கூட சேர்த்துருக்கிறேன். சேர்த்ததுமே வந்து இப்போ இதுக்கு வந்து எல்லா காய்கறியும் போட வேண்டாம். இப்போ வீட்டில் இருக்கிற காய்கறி தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய் இது 4மே சேர்த்தாலே போதும். நமக்கு வந்து கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 4 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இதில் இப்போது 200 கிராம் வந்து எல்லோ பட்டாணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 4 கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த 4 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது இது கூடவே இந்த பட்டாணி வேக வைக்கும்போது 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பும் போட்டு நம்ம வேக வச்சிடணும். அப்போ வேகும்போதே நமக்கு வந்து இந்த சுண்டல் வந்து ரொம்பவே வந்து மசிஞ்சு வந்துடும். இது வந்து நம்ம குக்கரில் வந்து போட்டு இப்படியே மூடி வச்சிடலாம். 5 விசில் வர்றது வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம் இந்த சுண்டலை. எல்லோ பட்டாணியில் வந்து நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வீட்டில் செஞ்சது மாதிரியே இருக்காது. ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா அது விசில் விடட்டும். 5 விசில் விட்டதுக்கப்புறம் வந்து அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான தேங்காவை அரைச்சிக்கலாம். 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அந்த 1 கப்பு தேங்காயில் 10 பல் பூண்டும் 1 ஸ்பூன் வந்து மிளகும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து வந்து நல்லா அரைச்சிக்கணும். இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ இதில் வந்து மிளகு எல்லாமே வந்து இதிலே நான் சேர்த்துறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள். இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. காரம் வந்து அதிகமாக விரும்பினீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக விரும்பினீங்கன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து கடலை வெந்தாச்சு. இந்த வெள்ளை பட்டாணி வெந்ததுமே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய் விழுதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கணும். இதை சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணியையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா லிக்விடாக சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி கண்டிஷனில் வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வைக்கிறது. வாசனைக்கு தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு தேவைன்னு அதனால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து கிரேவி இது வந்து நல்லாவே இருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சப்பாத்திக்கு வந்து இதை வச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து மல்லியிலையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த கஸ்தூரி மேத்தி தான். இது வந்து நம்ம வந்து இது போடும்போது நம்ம அதனுடைய வாசனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இப்போ நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் வந்து எடுத்துருக்கிறேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து பசங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தி மாவு பிசையும் போது லைட்டாக வந்து எல்லோரும் சுடுதண்ணியில் வந்து மாவு பிசைஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லைங்க பச்சை தண்ணியிலே நம்ம வந்து பிசைஞ்சாலே ரொம்பவே சாஃப்டாக வரும் சப்பாத்தி. சப்பாத்திக்கு வந்து லைட்டாக வந்து ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ மாவு நல்லா தேவையான சால்ட்டு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தாலே அந்த சப்பாத்தி வந்து நல்லாவே சாஃப்டாக வரும். நீங்கள் வீட்டில் பசங்க வந்து சப்பாத்திக்கும் இந்த மாதிரி கிரேவி வச்சு கொடுத்தோன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
பசங்க சாப்பிட்டுட்டு நல்லா கமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சுட்டு எனக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.